இந்து மக்களுக்காக ஒரு இயக்கம் இருக்கிறது என்று பாஜக சொல்லிக் கொள்ளுகிறது. ஆனால் கடந்த காலங்களில் சபரிமலைக்கு 48 நாட்கள் விரதம் இருந்து யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இன்று ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான கொடுமை நேர்ந்திருக்கிறது. இருமுடிகளை எடுத்துக்கொண்டு விமானத்தில் பயணம் செய்யக்கூடாது என்று உத்தரவு வந்திருக்கிறது. இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. உடனே பிரதமர் அவர்களும் விமான போக்குவரத்து துறை அமைச்சரும் இதில் தலையிட்டு எப்பொழுது போல் இந்தியாவில் வெளிநாடுகளில் இருந்த யாத்திரிகள் இருமுடி எடுத்துக்கொண்டு பயணம் செய்வதற்கு விமானத்தில் அனுமதிக்க வேண்டும். அப்பொழுது நாங்களும் இந்து தான், இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருக்கும். அப்ப நீ இந்துக்களுக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு துரோகம் செய்யலாமா? இந்துக்களுக்கு மனநிலைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கலாமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. எஸ்ஐஆர் தேவை என்று இந்தியாவிலேயே சொல்லுகிற ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தை சொல்லுகிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், எடப்பாடி பழனிசாமி தான். அவர் எதை வேண்டுமானாலும் அறிவிப்பார். எஸ்ஐஆர் என்பது ஏன் நாங்கள் வேண்டாம் என்று இப்பொழுது சொல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு கால அவகாசம் போதாது என்கின்ற காரணத்தாலே தான் நாங்கள் இப்பொழுது எஸ்ஐஆர் தேவையில்லை, தேர்தலுக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம், அவசர கதியிலே செய்து முடித்தால் அதனால் எந்த பலனும் கிடைக்காது, எனவே தான் இப்பொழுது வேண்டாம் என்கின்ற கருத்தை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரே தவிர எஸ்ஐஆர் தேவையில்லை என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் 2026 மோடியும் கனவு காண முடியும் என்பதை நிரூபித்து காண்பிப்போம். தமிழ்நாட்டில் அவருடைய பருப்பு செல்லாது. திமுக நாங்க யாரையும் மிரட்டல. யாரை மிரட்டணும்? அவர் பண்ணையாரு, அவர் வேணா யாரையும் வேணா மிரட்டலாம். நாங்க அவர்கிட்ட மிரட்டக்குள்ள முடியுமா? பண்ணையாரை போய் மிரட்ட முடியுமாங்க? அவருக்கு தெரியும் திமுக மிரட்டாதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா அவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறோம் என்கின்ற காரணத்துக்காக பேச்சுக்காக சொல்லுகிறார். இதில் அதிகப்படியான பணியாளர்களை நியமிக்க வேண்டும். கடைசியில் நம்ம பிப்ரவரியில் புதுசாக வாக்காளர் பட்டியல் வர்றப்ப கோடிக்கணக்கானோர் வாக்களிக்கும் உரிமை இழக்கிற ஒரு அபாயம் இருக்குது. இது தமிழகத்தில் புது சூழ்நிலை. இது பெரும்பாலான மக்களுக்கு என்னென்னா அவங்க ஓட்டர் ஐடி வச்சுருந்தா மட்டும் ஓட்டு போட முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணால் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். ஸோ அது நிறைய மக்களுக்கு தெரியவில்லை. இதை இவ்வளோ அவசரமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை சரி செய்யறதுக்கான பல வழிகள் இருக்குது. நீங்கள் ஆதார் கார்டை இணைச்சி பண்ணலாம், நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் செய்யாமல் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ அவசரமாக செய்வது எதையோ இவர்கள் மறைக்கிறார்கள், இவர்கள் குறுக்கு வழியில் வர பார்க்கிறார்கள். ஸோ இது கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்களிக்கும் உரிமையை இழக்கிறதுக்கான ஒரு வழியா இருக்க போது. தாவேக்காவை காப்பாற்றிக்கணும்னா நீங்க அதிமுகவோட வந்துருங்கலாம் முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. உங்களை இன்னொரு பவன் கல்யாணம் ஆக்குறோம்லாம் பேசுறாங்க. இங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுமே அப்படிதான் பேசுறாங்க. யார் பேசுறாங்களோ அவங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்னு மறந்துட்டு பேசுறாங்கன்னு அர்த்தம். அப்படி பேசுறவங்க ஒன்னு திமுகவோட அன்கோல இருக்காங்களா? ஏன்னா அவங்களுடைய பிரதான எதிரி திமுகவை பேசுவதை விடுத்துட்டு அவர்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுகிறார்களோ நாங்கள் எங்களுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டோம், எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டோம், எங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டோம். அவர்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆட்சியில் இல்லாதவர்கள் பற்றி நாங்கள் பேசுவதில்லை. அதிமுக இன்று ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி. இன்னைக்கு அரசியல் இல்லை ஆட்சியில் இல்லாத கட்சி. அவர்களை சொல்லி நாங்கள் பேசி நாங்கள் தேவையில்லாமல் மக்களை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எவர் கட்சி ஆரம்பித்தாலும் சரி, எவர் ரசிகர் கூட்டத்தை கூட்டினாலும் சரி, அந்த கூட்டத்தை கூட்டிவிட்டு 41 பேர் வடிந்த பின்னர் பொறுப்பற்று அணு அளவு குற்ற உணர்ச்சியின்றி சென்னைக்கே ஓடிவிட்டாரே. மறுநாள் அங்கே திருச்சி மறுநாள் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு போனால் அல்லது பாடி அங்கே இருக்கலாம், அங்கே மலர்வலை வச்சிருக்கலாம். 1.5 மாசம் கழிச்சு இளவு வீட்டுக்கு நம்ம தான் துஷ்டி கேட்டு போகணும். அவங்கள நான் இருக்கிற இடத்துக்கு வரவழைப்பேன், உங்களுக்கு ஒரு அழுதாவது தெரிவிக்கிறேன். அது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நடக்காத பரிதாபகரமான துயரம் கரூரிலே நடந்தது. நாங்கள் நடைபயணம் போயிருக்கோமே, ஒரு இடத்துல யாராவது மயங்கி விழுந்தா ஒரு பொதுமக்களுக்கு ஒரு தொல்லை ஏற்பட்டதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? விஜய் பற்றி நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு விஜய் களத்துக்கு வரணும், அவர் இன்னும் நிறைய பணிகள் செய்யணும். அதனால் பல முறை நீங்கள் என்கிட்ட விஜயை பற்றி கேட்டிருக்கீங்க. என்னுடைய ஒரே பதில், விஜய் பற்றி நீங்கள் எந்த கேள்வி என்கிட்ட கேட்டாலும் அதை விஜய் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். நான் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் டெய்லியும் 2 ப்ரெஸ் மீட் 3 ப்ரெஸ் மீட் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். அவங்க அட்டன் பண்ணட்டும், அவங்க கருத்துக்களை அவங்க பதிய வைக்கட்டும். அவங்க பேசவே மாட்டாங்க, அவங்களுக்கு மற்றவங்க பேசணும். அதுக்கு தேமுதிக அதற்கான கட்சி இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.